அத்தியாயம் 19. அவன் பெண்ணவள் இடையே தொடப்போன சமயம் திடீரென்று அவன் கையை தட்டிவிட்டு சென்றது ஒரு உருவம். கார்த்திக் கோபமாக திரும்பி பார்க்க அந்த பக்கம் நடந்து சென்றான் மாறன். இன்று அவன் நண்பன் பாண்டியின் அம்மா பிறந்த நாள். அதனால் அவருக்கு கிஃப்ட் கொடுக்க சேலை எடுக்கலாம் என்று வந்திருந்தான். அப்பொழுதுதான் கார்த்திக் மீனாட்சி இடையில் கை வைக்க போனதை கவனித்தவன் சரியாக அவனை இடித்துவிட்டு நகர கார்த்திக் வெறியாகி திரும்பி முறைத்து பார்த்தான். திரும்பி பார்க்கும் பொழுது மீனாட்சியையும் அங்கு காணவில்லை. மீனாட்சி எங்க? கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லையே என்ற காண்டு அவனிடம். அவ இப்பதான்டா என்னமோ ட்ரையல் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா. சேலையில் கவனம் பதித்தபடி சொன்னார் அவன் அன்னை. ஷிட்! அவன் மீனாட்சியை தேடி சென்றான். அதே நேரம் அங்கிருந்த ட்ரையல் ரூம் எல்லாம் ஃபுல்லாகிவிட அவள் கீழிருக்கும் கிட் செக்ஷன் சென்று ட்ரையல் பார்க்கலாம் என்று அந்த லிப்டுக்குள் நுழைய கால் வைத்தவள் அப்பொழுதுதான் அங்கு தனியாக நின்று கொண்டிருந்த மாறனை கவனித்தாள். அதே நேரம் அங்கு கார்த்திக்கும் மீனாட்சி லிப்டுக்குள் நுழைவதை கவனித்தான். உள்ளே மாறன் மட்டும் இருப்பதையும் கவனித்து அந்த கூட்டத்திற்குள் இருந்து அவன் அடித்து பிடித்து ஓடி வந்தான். பெண்ணவள் மாறனை பார்த்ததும் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி போய் நின்றாள். மாறன் அவளை கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன்னை அவாய்ட் செய்கிறான் என அவளுக்கு தெளிவாக புரிந்தது. பேசாமல் திரும்பி செல்லலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் ஏனோ அவள் திரும்பி செல்ல மனமில்லாமல் அப்படியே உள்ளே கால் வைத்து வரும் பொழுது கதவும் க்ளோஸ் ஆனது. அவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தவள் அவளின் முந்தானை அந்த கதவில் மாட்டிக்கொண்டதை கவனிக்கவில்லை. ஆனால் நூலிழையில் அதை மாறனின் கண்கள் பார்த்துவிட்டது. ஏய்! பதறிக்கொண்டு அவன் ஓடி வரும் சமயம் அந்த முந்தானை லிப்ட் கதவில் சிக்கிவிட மீனாட்சி அந்த கதவு நோக்கி இழுக்கப்பட்டாள். அவசரமாக ஓடி வந்த மாறன் அவள் சேலையை பிடித்து இழுத்து உருவி விட்டான். பெண்ணவள் அப்படியே சுற்றி கொண்டு போய் உள்ளே விழுந்தாள். வெறும் பாவாடை மற்றும் பிளவுஸுடன். அந்த மொத்த சேலையும் அப்படியே அந்த கதவோடு போய் பட்டென்று அந்த மொத்த லிப்டும் ஸ்டக்காகி போய் நின்றது. நொடியில் நடந்து முடிந்திருந்த அந்த சம்பவத்தில் மீனாட்சி பயந்து போயிருந்தாள். ஒரு மாதிரி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க அந்த லிப்டின் ஓரத்தில் விழுந்து கிடந்தவள் அருகே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடி வந்தான் மாறன். மீனாட்சி! பதறிக்கொண்டு அவள் கன்னத்தில் தட்டினான். அவள் இன்னும் ஒரு மாதிரி கேராகி போய்தான் அமர்ந்திருந்தாள். அதனால் அவள் இன்னும் அவன் தன் பெயரை அழைத்ததையெல்லாம் உணரும் நிலையில் இல்லை. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அன்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னதன் மூலம் அவள் பெயர் மீனாட்சி என்று தெரிந்து கொண்டான் மாறன். ஒண்ணும் இல்ல மீனாட்சி, நீ நல்லா இருக்க. அவள் கைகள் இரண்டிலும் அழுத்து தேய்த்து விட்டான். அவள் கால்களிலும் தேய்த்து விட்டான். மீனாட்சி இன்னும் மூச்சு வாங்கினாள். திடீர் நிகழ்வில் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. பின் அவள் இயல்பு நிலைக்கு வரவே அவளுக்கு சில நொடிகள் தேவைப்பட கொஞ்சம் நார்மல் ஆனவள் அப்பொழுதுதான் அவள் வெறும் பிளவுஸ் மற்றும் பாவடையுடன் இருப்பதை உணர்ந்து பதட்டமாக கைகள் கொண்டு மார்பை மறைத்து கொண்டாள். மாறன் அதையெல்லாம் கொஞ்சம் கூட கவனிக்கவில்லை. வேகமாக கண்களை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டவன் அவன் சட்டையை கழட்டி அவள் பக்கம் நீட்டினான். மீனாட்சி ஒரு மாதிரி அவனை தயக்கமாக நிமிர்ந்து பார்த்தாள். அவள் முன்பு நீட்டினான். பார்வையை வேறு பக்கம் பார்த்தபடி. மீனாட்சி தயக்கமாக அந்த சட்டையை வாங்கி மாட்டிக்கொண்டாள். அந்த லிப்ட் அருகே ஓடி வந்த கார்த்திக் மீனாட்சி சேலை லிப்டில் மாட்டிக்கொண்டதையும் அந்த லிப்ட் ஸ்டக்காகி நின்று விட்டதையும் கவனித்து கொந்தளித்தான். எப்படிப்பட்ட நிகழ்வு இது? எனக்கும் அவளுக்கும் அல்லவா நடந்திருக்க வேண்டும். ஆனால் அவளுக்கும் எவனோ ஒருத்தனுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அவன் கடுப்பெல்லாம். அவன் பார்க்க வேண்டியதெல்லாம் வேற எவனோ பார்த்து கொண்டிருப்பதை நினைத்து பொங்கியவன் உடனே சத்தம் போட்டு கத்தினான். செக்யூரிட்டி! என்னோட ஃபியான்சி லிப்ட் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. லிப்ட் நின்னுருச்சு. சீக்கிரம் லிப்ட் ஆன் பண்ணுங்க. அந்த இடமெங்கும் அதிரும்படி கத்தியவன் சத்தம் கேட்டு அத்தனை பேரும் ஒன்று கூடி விட்டார்கள். அவர்கள் நேரம் அந்த நிகழ்வில் ஒட்டுமொத்த கடையிலும் அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகி மொத்த இடமும் கரண்ட் போனது. ஜெனரேட்டர் போட்டாலும் ஒர்க்காகவில்லை. யோ! ஒன்னதான் சொல்றேன். லிப்ட் ஸ்டக் ஆயிருச்சு. சரி பண்ணியா? கார்த்திக் கத்தினான். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். மொத்த பில்டிங்கும் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருச்சு. முதல்ல நாங்க இததான் பார்க்க முடியும். யோ! அவ நான் கட்டிக்க போற பொண்ணு. தனியா எவன் கூடவோ சேலை இல்லாம நிக்கிறா. வெறி பிடித்தவனை போல கத்தினான். அவன் கவலை எல்லாம் வேறு. கரண்ட் வந்தாதான் எங்களால மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்க முடியும் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. கார்த்திக் கத்தியதை கண்டு கொள்ளாமல் அவர்கள் வேலையை பார்க்க ஒரு பக்கம் கார்த்திக் கத்திக் கொண்டிருந்தான். கரண்ட் போனதும் பயந்து விட்டாள் மீனாட்சி. அவள் எதை கண்டும் அவ்வளவு பயம் கொள்ள மாட்டாள். ஆனால் அவளுக்கு இருட்டு என்றால் மட்டும் அவ்வளவு பயம். ஒரு மாதிரி அந்த லிப்ட் மூலையில் ஒன்று போய் அமர்ந்து விட்டாள். யாராவது இருக்கீங்களா? ஹலோ!
கதவை தட்டி பார்த்தவன் தன் போனை எடுத்து பார்த்தான். சுத்தமாக நெட்வொர்க் இல்லை. மீனாட்சி அவன் சட்டையை இறுக்கி பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். அவளுக்கு தெரியும், நிச்சயம் மாறன் மட்டும் அந்த சேலையை உருவிவிட இல்லை என்றால் என்னவாகி இருக்கும் என்று அவளால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அவன் அவள் உயிரை காப்பாற்றி இருக்கிறான். ஒரு மாதிரி மிரண்டு போன கண்களுடன் மெல்ல தலையை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த கதவருகே நின்று வெறும் கையில்லா பனியனுடன் போனில் டவர் கிடைக்குமா என்று அங்குமிங்கும் போனை திருப்பிக் கொண்டிருந்தான். அவளை மீனாட்சி என்று அழைத்தது இப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவள் இதழில் அவளையும் அறியாமல் ஒரு மெல்லிய புன்னகை எட்டிப் பார்க்க, மறுபடியும் அவள் கண்கள் மாறனை நிமிர்ந்து பார்த்தது. இந்த முறை ரசனையுடன். பரந்து விரிந்த புஜங்களும் கட்டுமஸ்தான தேகமும் இரும்பு கம்பி போல முறுக்கேறிய கைகளும் 6 அடிக்கும் சற்று அதிகமான உயரமும் நெற்றியில் தவழும் கருமை நிற முடிக்கற்றையும் அதை கைகள் கொண்டு தள்ளிவிட விரும்பாதவன் இதழ் குவித்து ஊதிவிட்டான். கூர்மையான நாசியும் சிரிக்காத இதழ்களுக்கு பாதுகாப்பாக முறுக்கு மீசையும் அடர்ந்த அழகான தாடியும் பார்த்தவர்களை எடை போடும் கண்களுக்கு கீழ் இருந்த மச்சம்தான் அவன் அழகின் உச்சம். ஒரு வாரத்திற்கு முன் அவனை ஜெயிலில் தூக்கி வைத்தவள் இப்பொழுது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவனை தாறுமாறாக சைட்டடித்து கொண்டிருந்தாள். அவள் மனமே அவளை காரி துப்பியது. வெக்கம் கெட்டவளே, உனக்கு வெக்கமா இல்லையா? அவ யோகியா இல்லைன்னு தானே உள்ளத்துக்கு வச்ச. அப்புறம் எதுக்கடி நீ இப்ப சைட் அடிக்கிற? நான் ஒன்னும் சைட் அடிக்கலையே. ஜஸ்ட் பார்த்தேன். அவ்வளோதான். இது ஒன்னும் சைட் அடிக்கிற கணக்குல வராது. பார்க்கறது வேறு, சைட் அடிக்கிறது வேறு என்று வேறுபடுத்தி விலக்கிக் கொண்டாள். ஆனாலும் அவள் கண்கள் அவன் மீதுதான் சுவாரஸ்யமாக படிந்தது. மாறனுக்கு அதிகமாக வேர்த்தது. ஒரு மாதிரி எங்கும் வேர்வை துளிகள் அரும்பி நின்றது. அதை கூட அவள் கண்கள் ரசனையாகத்தான் பார்த்தது. மாறன் கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டபடி தொடர்ந்து அந்த டவர் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு மட்டுமல்ல, அவளுக்கும் வேர்த்து கொட்டியது. நின்று கொண்டிருந்தவன் அப்படியே மூச்சு வாங்க கீழே விழுந்தான். இப்பொழுது மாறன் மூச்சு வாங்கினான். அந்த சிறிய லிப்டுக்குள் இருவரும் நீண்ட நேரமாக இருப்பதனால் அவனால் மூச்சு விட முடியவில்லை. ஹே மாறா! பெண்ணவள் அவசரமாக அவன் அருகே ஓடினாள். மாறன் ஒரு மாதிரி கண்கள் சொருக மூச்சு வாங்க மீனாட்சியை நிமிர்ந்து பார்த்தான். மாறா! ஹே மாறா! என்ன பாரு! அவன் கன்னம் தட்டினாள். அவன் கன்னம் தட்டும் பொழுது மட்டும் அவன் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தான். ஆனால் அவன் ஒரு மாதிரி மூச்சுக்கு தடுமாறுவதை கண்டவள் உடனே அவன் கைகளில் தேய்த்துவிட்டு அவளின் பாவாடையில் சொருவியிருந்த கைக்குட்டை எடுத்து அவனுக்கு வீசினாள். ஆனாலும் அவன் ஒரு மாதிரி மேல் மூச்சு வாங்குவதைக் கண்டு பதறி போனவளுக்கு இப்பொழுது அவனுக்கு எதுவும் ஆகிவிடாமல் தடுப்பதே பெரிதாக தெரிந்தது. ஆனாலும் ஒரு மாதிரி தயக்கமாக கையை பிசைந்து கொண்டவள் பதற்றத்துடன் அவன் முகத்தை நோக்கி குனிந்தாள். மாறன் கண்களை மூடி கஷ்டப்பட்டு மூச்சு விட்டான். அந்த இடம் சூடாக இருந்தது. இதற்கு மேல் அமைதியாக இருக்கக்கூடாது என்று அவன் இதழ் நோக்கி குனிந்தவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் இதழ்களை மெல்ல பிரித்து அவன் இதழோடு இதழ் பொருத்தி அவள் மூச்சை அவனுக்கு கொடுத்தாள். 2 நொடிக்கு பிறகு அவன் மூடிய இமைக்குள் அந்த கருமணிகள் இரண்டும் அசைவதைக் கண்டு அப்பொழுதுதான் அவளுக்கு உயிரை வந்து அவளும் மூச்சு வாங்க விலகி அமர்ந்தாள். மரா! மரா! என்ன பாரு! அவன் கன்னம் தட்டினாள் ஒரு பதற்றத்துடன். மெல்ல கண்களை திறந்தவன் தன் முன்னே நெருக்கத்தில் அமர்ந்திருந்தவளைக் கண்டு மெல்ல அவனது வலது கரம் கொண்டு அவன் இதழ்களை தொட்டு பார்த்தான். இருவரின் கண்களும் ஒன்றாய் சங்கமித்து கொண்டது. அத்தியாயம் 20. அன்று அருவிக்கு முதல் நாள் ட்ரெயினிங். அதனால் பரவசமாக பட்டையிட்டு கொண்டவள் அந்த ட்ரெயினில் வரும்பொழுது அவளின் பழைய எண்ணை உடைத்து தூக்கி வீசிவிட்டாள். புது நம்பர் வாங்கியவள் தன் அண்ணனுக்கு போன் செய்தாள். ஆனால் அந்த பக்கம் போன் நாட் ரீச்சபிள் என்று வந்தது. அங்கிருந்து கிளம்பும் முன் ஒருமுறை அவள் அண்ணனுக்கு தெரியாமல் மறைத்து எடுத்து வந்திருந்த அந்த தங்க செயினை பார்த்து கொண்டாள். அவள் பலமுறை பார்த்திருக்கிறாள். மாறன் அந்த செயினை அவளுக்கு தெரியாமல் பார்த்துவிட்டு பதுக்கி வைப்பதை. அதை வைத்து அது தன் அம்மாவுடையதாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டவள் அங்கிருந்து கிளம்பி வரும்பொழுது அவனுக்கு தெரியாமல் அதை எடுத்து வைத்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாதல்லவே அந்த ஒற்றை செயின் அவளை நரகத்திற்குள் தள்ளப் போகிறது என்று. முக்கிய குறிப்பு, அது துரைசிங்கம் மாறனுக்கு சிறுவயதில் கழுத்தில் போட்ட அவரின் செயின். ஏ அருவி, இன்னும் என்ன பண்ற? சீக்கிரம் வா, இன்னைக்கு ஒவ்வொரு வீடா போய் செக் பண்ணணும்னு சீஃப் சொல்லிருக்காரு. கதிர் வாசலில் நின்று கத்திக் கொண்டிருந்தான். வர வர கதவினை லாக் போட்டவள் வெளியே ஓடி வந்தாள். எதுக்குடா இப்ப ஏல போடுற? அப்பொழுதுதான் அவனுடன் நின்று கொண்டிருந்த இன்னொரு பெண்ணையும் கண்டாள். அவள்தான் நேற்று கதிர் சொன்ன பெண் போல. ஹாய், ஐ ஆம் சோனியா. அவளை அறிமுகம் செய்து கொண்டாள்.
ஐ எம் தேனருவி. தெரியும். கதிர் சொன்னான். முக்கிய குறிப்பு, பையன் நேத்து முழுக்க உன்ன சைட் அடிச்சிருப்பான் போல. நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு 8 முறை சொல்லிட்டான். அலைக்காக அவனை போட்டுக் கொடுத்தாள். கதிரோ திருதிருவென்று முழித்தாள். ஐயோ! அவ பொய் சொல்றா அருவி. அவன் பதறிக்கொண்டு சொன்னதைக் கண்டு கடையோரம் சிரித்துக் கொண்டபடி இருவரும் நடந்தே அந்த பக்கம் இருந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லை என கணக்கெடுக்க வேண்டும். இதுதான் இன்று அவர்களுக்கான ட்ரெய்னிங். சீஃப் என்னன்னா ஒரு 100 வீடாவது கணக்கெடுக்காம வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க வந்து பார்த்தா ஒருத்தன கூட காணோம். எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே! மூவரும் அந்த அக்னி வெயிலில் முக்காடு போட்டபடி அந்த பக்கமாய் நடந்து செல்லும் சமயத்தில் ஒரு வாலிபன் ஒருத்தன் மட்டும் அந்த பக்கம் அவசரமாக நடந்து சென்றதை கவனித்தான். ஹலோ ஹலோ பாஸ்! கதிர் கத்திக்கொண்டே ஓடுவதைக் கண்டு அவன் என்னவென்பது போல திரும்பி பார்த்தான். பாஸ் ஒரு நிமிஷம். நாங்க டாக்டர்ஸ். சரி, இப்ப அதுக்கு என்ன? கொஞ்சம் திமிராகத்தான் கேட்டான் அவன். இல்ல, எல்லாருக்கும் செக் பண்ண வந்தோம். ஆனா இங்க ஒருத்தங்கள கூட காணோமே. எல்லாரும் எங்க இருக்காங்க? உனக்கு மேட்டரே தெரியாதா? இன்னைக்கு இங்க பக்கத்து ஊரு ஜல்லிக்கட்டு. அதுவும் பாரி அண்ணன் மாடு இறங்குறது மட்டும் இல்லாம, அண்ணனும் மாடு பிடிக்குது. இங்க ஒருத்தனும் இருக்க மாட்டான். நண்டு சிண்டு எல்லாமே அங்கதான் இருக்கும். நானும் அங்கதான் போறேன். ஏய் சூப்பர்! நான் இதுவரைக்கும் ஜல்லிக்கட்டு பார்த்ததே இல்லப்பா. ஒரு தடவை பார்த்துட்டு வருவோமா? சோனியா குஷியில் தவ்வினாள். கதிருக்கும் ஆர்வம்தான். ஆனால் அருவி இருக்கும் மனநிலையில் நிச்சயம் அவளால் ரசிக்க முடியாது. இல்லப்பா, நீங்க போங்க. நான் போறேன். ஏய் என்ன அருவி? இதெல்லாம் எப்பயாவது தான் பார்க்க முடியும். ப்ளீஸ் எங்களுக்காக வாயேன். சோனியாவும் கதிரும் 2 பக்கமும் அவள் கையை பிடித்துக் கொண்டார்கள். எனக்கு உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இல்ல கைஸ். அவளே காதல் வலையில் இருக்கிறாள். இதில் இவர்கள் வேறு. அதெல்லாம் முடியாது. நீ வந்துதான் ஆகணும். அவள் சொல்ல சொல்ல கேட்காமல் அவர்கள் இருவரும் அவளை அங்கிருந்து பிடித்து இழுத்துக் கொண்டு சென்றார்கள். அவளுக்கு விருப்பமில்லை என்றாலும் கூட அவர்களுக்காக சென்றாள். அவர்கள் எண்ணியதை விட அங்கு கூட்டம் ஆர்ப்பரித்தது. நிற்க கூட இடமில்லை. அந்த அளவுக்கு இருந்தது மக்கள் கூட்டம். இன்னொரு பக்கம் இதற்கும் கூட வளையல் கடைகளும் மிட்டாய் கடைகளும் ஐஸ்கிரீம் வண்டி என்று அத்தனை கூட்டம். ஆ! இவர்கள் கடினப்பட்டு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு எப்படியோ ஒரு வழியாக இடத்தை பிடித்து விட்டார்கள். சோனியா தான் குரங்கு போல தாவிக் கொண்டு போய் அங்கிருந்த மர உச்சியில் அமர்ந்து கொண்டாள். கதிரோ அவளை வினோதமாக பார்த்து வைத்தான். இவ என்ன குரங்கு மாதிரி இப்படி ஏறி உட்கார்ந்திருக்கா? இதெல்லாம் பார்த்தா அந்த குரங்கு அவமானத்துல சூசைட் பண்ணிக்குமே. டே கதிர், மேல வரியா? என்னது, நான் வரணுமா? இல்ல இல்ல, நான் அருவிக்கு பாதுகாப்பா கீழே நிக்கிறேன். சமாளித்து இழுத்து வைத்தான். வராட்டி போ. அந்த மைதானம் எங்கும் மாடுபிடி வீரர்கள் குவிந்து கிடக்க கொம்பை ஆட்டியபடி அத்தனை பேரையும் மிரட்டிவிட்டு சென்று அந்த காளைகளை சிலர் பிடித்து அடக்கினார்கள். சிலர் மண்ணில் புரண்டு வாரினார்கள். சிலர் குத்து வாங்கி குடல் சரிந்து கீழே விழுந்தார்கள். வாரமும் இரத்த காயமும் அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வந்து செல்வதுமாகவே இருந்தது. மாட்டை பிடித்தவர்களை விட காயப்பட்டு சரிந்தவர்கள்தான் அதிகம். ஒவ்வொரு மாடும் பல பரிசுகளை வாங்கி குவித்தது. நம்ம பெரிய ஐயா வீட்டு பாரு என்ன மாடுதான் இப்ப வரப்போகுது. இத்தனை வருஷத்துக்கு ஒருத்தன் கூட அந்த முரட்டு காளைய புடிச்சது கிடையாது. எவன் காளை அடக்குனாலும் 10 பவுன் தங்கச்சங்கிலின்னு சொல்லிருக்காங்க. முடிஞ்சா அடக்கி காட்டுங்கடா எவனா இருந்தாலும். அந்த ஸ்பீக்கரில் ஒளிபரப்பாகிய சத்தம் கேட்டு அத்தனை வாலிபர்களும் வாடி அருகே குவிந்தார்கள். இந்த வருடமாவது அந்த காளையை அடக்கிவிட வேண்டும் என்று. கருப்பு நிறத்தில் 6 அடியில் பெரிய கூர்மையான கொம்புடன் இருந்த காளை சீறிக்கொண்டு நிற்க, வாடியிலிருந்து காளையை அவிழ்த்ததும் சீறி பாய்ந்து சென்ற காளையை அடக்க 1, 2 அல்ல 100க்கும் மேல் வாலிப சிங்கங்கள் குவிந்தார்கள். ஆனால் ஒருத்தருக்கு கூட பிடிபடாமல் அத்தனை பேரையும் குத்தி தூக்கி வீசியது அந்த முரட்டு காளை. இரத்த காயத்துடனும் எப்படியாவது பிடிக்க முயன்றவர்களுக்கு மறுபடியும் காயம் மட்டும் பரிசாக கிடைத்தது. இதிலெல்லாம் ஒருத்தனுக்கு அந்த இடத்தில் பலத்த காயம்தான். அப்படி ஒருத்தன் கையிலும் சிக்காமல் இந்த வருடமும் மொத்த பரிசையும் தூக்கி சென்றது பாரியின் காளை என்று அத்தனை பக்கமும் வெற்றி முழக்கம் இடப்பட்டது. பா! பார்த்தாலே பயமா இருக்கே. கதிர் வாயை பிளந்தான். ஏண்டா, நீ போய் பிடிக்க வேண்டியதானே? சோனியா சும்மா இல்லாமல் சீண்டி விட்டாள். ஹ, அதெல்லாம் எனக்கு சுஜுப்பி. இந்த மாதிரி சின்ன சின்ன கேம் எல்லாம் நான் விளையாடுறது கிடையாது. நான் செஸ், கேரம் மாதிரி பெரிய கேம் மட்டும்தான் விளையாடுவேன். அப்பொழுது மறுபடியும் அந்த ஸ்பீக்கரில் இன்னொரு சத்தம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஐயா வீட்டு காளை மாதிரிதான் நம்ம மாணிக்க ஐயா வீட்டு காளையும். இது வரைக்கும் யாருக்கிட்டே பிடிபட்டது கிடையாது. 10 வருஷத்துக்கு மேல பிடிபடாத காளை. எவன் புடிச்சாலும் 5 பவுன் தங்க சங்கிலி பரிசு. அதோட முக்கியமான விஷயம், முதல் முறை நம்ம ஐயா வீட்டு ஒத்த வாரிசு நம்ம பாரிவேந்தன் களத்துல இறங்க போறாரு. அந்த சத்தம் கேட்டு முடிப்பதற்குள் அந்த இடமெங்கும் கூச்சல் சத்தம் காதை கிழித்தது. பாரியன, பாரியன! அந்த கட்டை சுற்றி இருந்த வாலிபர்கள் சத்தம் காதை கிழிக்க
அந்த முறுக்கேறிய கைகளை சேர்த்து முறுக்கியபடி போட்டிருந்த டைட்டான சட்டை பட்டனை ஒவ்வொன்றாக கழட்டி வீசி, தலையை அங்குமிங்கும் ஆட்டி, நெற்றியில் விழுந்த கற்றை முடியை தலையை சிலுப்பி பின்னால் தள்ளியவன் அந்த கள்ளத்தில் வலது காலை வைத்து மண்ணை தொட்டு நெற்றியில் வைத்தபடி 2 கைகளிலும் மண்ணை அள்ளி தட்டிக்கொள்ள, அங்கிருந்த அத்தனை கன்னிப் பெண்களின் கண்களும் அவன் மீதுதான் இருந்தது. அவனே பாரிவேந்தன். "வா! என்னா சீனு! கிளாசிக்கா இருக்கு. ஏ அருவி, அங்க பாரு. நான் சொன்னேன்ல, தொர ஐயா பேரான் பாரிவேந்தன். அது அவர்தான். பாரேன்." கதிர் அவள் தோளை சுரண்டினான். அருவி தமிழைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்ததால் அவள் அதை கண்டு கொள்ளவில்லை. வாடையிலிருந்து அந்த காளையை அறுத்து விட்டார்கள். காளை சீறி பாய்ந்து கொண்டு வந்தது. முன்னே இருந்த பல வாலிபர்களை குத்தி தூக்கி வீசியபடி ஓடி வந்த காளை அங்கு வேஷ்டியை மடக்கி கட்டியபடி நின்று கொண்டிருந்த பாரிவேந்தனை நோக்கிதான் கொம்பை ஆட்டியபடி ஓடியது. தள்ளுடா அவன. மேலே நின்று கொண்டிருந்த மாட்டின் ஓனர் மாணிக்கம் முகமெங்கும் வெறியுடன் முனங்கிக் கொண்டான். காலை திமிறிக் கொண்டு வந்தது. அவ்வளவுதான், பாரியை குத்தி தள்ளப் போகிறது என்று எண்ணும் சமயத்தில்தான் ஓரடி விலகி நின்ற பாரி அப்படியே அந்த காளையின் திமிலை பிடித்து இழுத்து காளையோடு சேர்த்து உரசிக்கொண்டே சென்றான். காளை அங்குமிங்கும் தாவி அவனை குத்த முயற்சி செய்தது. அப்படியே ஒரு பக்கமாய் சாய்ந்தவனை கம்பியோடு அணைத்த காளை அவன் பனியனில் ஒரு கீறல் போட்டு ஒரு துளி ரத்தம் எட்டி பார்த்தது பாரிக்கு. அங்கே பலத்த அமைதி. கடையோர மில்லிமீட்டர் புன்னகை சிந்திக் கொண்டவன் அந்த கட்டையில் கால் வைத்து தாவி அப்படியே காளையின் கொம்பை பிடித்து இழுத்து கீழே சாய்த்தான். காளை திமிரியது. ஆனால் 2 நொடிகளில் அவனிடம் போராட முடியாமல் அந்த காளை கீழே விழ, அடுத்த நொடி அந்த இடமெங்கும் ஆர்ப்பரிக்கும் சத்தம்தான் கேட்டது. இத்தனை வருடம் அடங்காத காளையை அடக்கிவிட்டான் அவன். பாரி, பாரி, பாரி! அந்த சத்தம்தான் அந்த அரங்கம் எங்கும் கேட்டது. "ஹே, பாரு!" கதிர் அருவியின் கழுத்தை பிடித்து திரும்பி பார்க்க வைத்தான். அப்பொழுது வேண்டா வெறுப்பாக திரும்பிய பெண்ணவள் பார்வை பாரிவேந்தன் மீது பதிய, 2 கைகளையும் விரித்து நின்றவன் மீது சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் மாலையை தூக்கி வீச, வெற்றி களிப்புடன் நின்ற பாரியை பார்த்த நொடி அருவியின் குண்டு கண்கள் 2ம் இன்னும் பெரியதாய் விரிந்தது, முகமெங்கும் அதிர்ச்சியுடன். அத்தியாயம் 21. இதழை வருடியபடி மெல்ல மாறன் நிமிர்ந்து பார்க்க, மீனாட்சி ஒரு மாதிரி தயக்கமாக தலையை குனிந்து கொண்டாள். "இல்ல, நீங்க மூச்சுக்கு சிரமப்பட்டீங்க, அதான்." தயக்கத்துடன் சொன்னாள். மாறன் எதுவும் பதில் சொல்லாமல் எழுந்து நின்றவன் சுற்றி முற்றியும் பார்த்தான். "என்ன பண்றீங்க? இங்க இருந்து தப்பிக்க வேணாமா? ஆனா கண்டிப்பா யாராவது ஓபன் பண்ணிருவாங்கன்னு தோணுது. அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணுமே." தாடியை சொரிந்து கொண்டவனுக்கு மேலே சுற்றி கொண்டிருந்த ஃபேன் கண்ணில் பட்டது. அதை இடித்துவிட்டால் நிச்சயம் தப்பிவிடலாம் என்று தோன்றியது. ஆனால் அது கொஞ்சம் மேலே இருந்தது. அவசரமாக அவன் பனியனை கழட்டி மடக்கி கீழே வைத்து அதிலேறி நின்றான். ஆனால் அது பத்தவில்லை. புரிந்து கொண்ட மீனாட்சி உடனே அவள் போட்டிருந்த அவன் சட்டையை கழட்டினாள். "என்ன பண்றீங்க?" மாறன் புருவம் சுருங்க பார்த்தான். "இருக்கட்டும்" என்றபடி அந்த சட்டையை மடக்கி மடித்து கீழே வைத்தாள். மாறன் அதில் ஏறி நின்றான். ஆனாலும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பத்தவில்லை. "நான் வேணும்னா உங்களை தூக்குறேன். அதை கழட்ட முடியுமான்னு பாருங்க." பெரிய மனதுடன் சொன்னவளுக்கு தெரியவில்லை அவளால் அவனை அசைக்க கூட முடியாது என்று. "ஓ, தூக்குங்க பாப்போம்." நக்கலாகத்தான் சொன்னான். மீனாட்சி சற்று குனிந்து அவனை தூக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் அவனை அசைக்க கூட முடியவில்லை. ஐயோ, ரொம்ப பகுமானமா வேற சொல்லிட்டோம். ஆனா இவனை அசைக்க கூட முடியலையே. ஒரு மாதிரி பல்லை காட்டி வைத்தவள் தலையை சொரிந்து கொண்டாள். "அது தூக்கிருவேன். இன்னைக்கு பார்த்து சாப்பிடாம வந்துட்டேன். அதனால எனர்ஜி இல்ல." கேவலமாக சமாளித்தாள். "ஓஹோ, வேணும்னா நீங்க என்ன தூக்குங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்." "வேணாம், வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். நீங்க எப்படி?" "ஹலோ, நீங்க மெக்கானிக்கா இருந்தா உங்களால மட்டும்தான் முடியுமா என்ன? எங்க வீட்ல நான் தான் ஃபீஸ் போன பல்ப போடுவேன். அது மட்டும் இல்ல, காலேஜ் படிக்கும்போது பின்னூசி வச்சே பிரின்சிபல் ரூம தொறந்து கொஸ்டின் பேப்பர ஆட்டே போட்டிருக்கேன்." என்று ஒரு வேகத்தில் உண்மையை சொல்லி காட்டியவள் நாக்கை கடித்து கண்கள் சுருக்கி அவனை பார்த்தாள். மாறன் ஒரு மாதிரி கழுத்தை சாய்த்து கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி பெண்ணவளை ஒற்றை புருவம் சுருங்க பார்த்தான். "ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். நான் காலேஜ் டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட்" என உடனே சொன்னாள். எங்கே அவன் தன்னை தவறாக எண்ணிக்கொள்வான் என்று நினைத்தாளோ என்னவோ. "நான் கேட்கலையே." "கேப்பீங்களோ நினைச்சேன். சரி தூக்குங்க." பெருமூச்சு விட்ட மாறன் மெல்ல குனிந்து அவள் இடையோடு சேர்த்து தூக்க, இதுவரை தெரியாமல் ஒரு ஆடவன் கை தன் மீது பட்டால் கூட பத்திரகாளியாக மாறி அவர்கள் சொந்த வீட்டிலிருந்து அண்டை வீட்டார் வரை வண்டை வண்டையாக கிழித்து தொங்க விடுபவள் முதல் முறை ஒரு ஆடவன் தொடுதலிலும் ஸ்பரிசத்திலும் தடுமாறினாள்.
அவன் முறுக்கேறிய கைகள் இரண்டும் அவளைத் தூக்கிப் பிடித்திருக்க, அவன் ஸ்பரிசம் அவளைப் பாடாய் படுத்தியது. அதிலும் அவன் மீசை முடி அவளின் வெற்றி இடையில் உரசிக் கொண்டிருக்க, சிலையாகிப் போனாள். சடாரென்று யுவன் அந்த லிப்டுக்குள் பியானோவுடன் பட்டறை போட்டு இசை மீட்டுவது போல இருந்தது அவளுக்கு. மன்மதனே நீ கலைங்கண்டான், மன்மதனே நீ கவிங்கண்டான், மன்மதனே நீ காதலன்தான், மன்மதனே நீ காவலன்தான். என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல. உன்னைக் கண்ட நொடியேனோ இன்னும் நகரல. உந்தன் ரசிகை நானும் உனக்கேன் புரியவில்லை. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னையும் மயக்கவில்லை. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? அவன் மீசை முடியும் தாடியும் அவள் இடையில் உரசி செல்ல அவளுக்கு உலகம் மறந்து போனது. கூச்சமாக இருந்தது. அதே சமயம் இன்ப அவஸ்தையாகவும் இருந்தது. ஒரு மாதிரி தயக்கம் கொண்டவளின் மானம் கெட்ட மனது வேறு கண்டபடி வசவு பாடிக்கொண்டது. கழட்ட முடியுமா? அவன் குரல் கேட்டு நிகழ் உலகிற்கு வந்தவள் ஹா என்றாள் பேந்து பேந்து விழித்தபடி. கழட்ட முடியுமா? பாக்குறேன். அந்த ஃபேனை கழட்ட முடியுமா என்று பார்த்தாள். ஸ்க்ரூ இருந்தது. அதை மட்டும் கழட்ட ஏதாவது வேண்டும் என்றபடி தலையை சொறியும் பொழுது அவள் தலையில் இருந்த ஹேர்பின் சிக்கியது. அதை உருவி அந்த போல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டினாள். மாரனம் முடிந்த அளவுக்கு அவள் இடையில் உரசாமல் இருக்க முயற்சி செய்தான். ஆனால் முடியவில்லை. அவன் விலகி தலையை கொண்டு செல்லும் பொழுது ஆட்டி வைத்தான். என்ன பண்றீங்க? கொஞ்சம் ஆடாம நில்லுங்க. கழட்ட வேணாமா? டைட்டா பிடிங்க. மீனாட்சி சிறு கண்டிப்புடன் சொல்ல, அவன் வேறு வழியில்லாமல் மறுபடியும் அவளை இறுக்கிப் பிடிக்க, அவன் இதழ்கள் சடாரென்று அவள் இடையில் மோதி செல்ல, சிலையாகிப் போனது அவள் மட்டுமல்ல, அவனும் தான். நொடி பொழுதேனும் இருவரும் சிலையாகி நின்றிருப்பார்கள். சாரி, நான் ஏதோ தெரியாம. அவன் ஏதோ சொல்ல வந்தான். இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அப்படியே புடிங்க. ஒரு மாதிரி திக்கி திணறி சொன்னவள் நிலைமையை சரி செய்ய நினைத்தாள். ஆனாலும் அந்த நெருக்கம் இருவருக்கு இடையே ஒரு புதுவித உணர்வை ஏற்படுத்தி சென்றது என்னவோ உண்மை. அதிலும் பெண்ணவள் நிலைதான் மோசம். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த போல்டை எல்லாம் கழட்டியவள் ஃபேனை கழட்டி கீழே போட்டாள். இப்பொழுது அதில் ஒரு ஆள் போகும் அளவுக்கு இடைவெளி இருந்தது. அதன் வழியாக முதலில் மீனாட்சி தான் மேலேறி வந்தாள். அதன் பின் மேலே வந்தவன் அந்த சட்டையை அவளிடம் நீட்டினான். மீனாட்சி ஒரு கடையோர சிரிப்புடன் அந்த சட்டையை வாங்கி மாட்டிக்கொண்டவளுக்கு அப்பொழுது கூட அந்த நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாத அந்த கண்ணியம் பிடித்திருந்தது. பெரிய பெரிய கம்பிகள் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் தூரத்தில் மேலே ஒரு சின்ன வழி இருந்ததை கவனித்தான் மாறன். இந்த கம்பியை பிடிச்சு போனா அந்த ரூஃப் டாப்புக்கு பக்கத்துல ஒரு வழி இருக்கு பாரு, அங்க போயிரலாம். அவன் சாதாரணமாக கம்பியில் ஏறினான். ஆனால் அவனைப் போல் அவளால் ஏற முடியவில்லை. வாங்க. அவளும் கம்பியை பிடித்து ஏற முயற்சி செய்தாள். ஆனால் உண்மையில் அவளால் முடியவில்லை. ஆஹா, முடியவில்லை என்பது போல் தலையை ஆட்டினாள். மாறன் கீழே இறங்கி வந்தான். ஒரு வழிதான் இருந்தது. பேசாம என் பின்னாடி பிடிச்சுக்கோங்க. உப்பு மூட்டை தூக்கிக்கிறேன்னு சொல்றீங்களா? வேற வழியே இல்ல. உங்களுக்கு ஏதாவது அவன் சொல்லிக்கூட முடிக்கவில்லை. உடனே தலையை ஆட்டினாள் சரி என்பதைப் போல. மாறன் கம்பியை பிடித்துக்கொள்ள அவன் கழுத்தில் கை போட்டு தொங்கிக் கொண்டாள் மீனாட்சி. அவள் கொஞ்சம் கொழு கொழு தேகம் கொண்டவள்தான். ஆனாலும் அவனுக்கு அதெல்லாம் தெரியவில்லை போலும். சாதாரணமாக ஏறி சென்றாள். அவனுடன் அத்தனை நெருக்கத்தில் இருந்தவளுக்கு அவனின் வியர்வை வாசம் கூட மல்லிகைப்பூ வாசம் போல தோன்றியது. ஆழ்ந்து மூச்சு இழுத்தவள் அந்த தருணத்தை ரசித்தாள். அவன் பொறுக்கி என்று முத்திரை குத்தியவள்தான் இப்பொழுது அவனை ரசித்துக் கொண்டிருந்தாள். அந்த தருணம் திரும்ப கிடைக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் அவள் மூளை அந்த நொடியை ஆழமாக நினைவுகளில் பதிப்பகம் செய்தது. பெண் பித்தன் என முத்திரை குத்தியவளை உன் மீது பித்தம் கொண்டதேனோ? தப்பானவன் என குற்றம் சொன்னவளை சிறு தடுமாற்றம் கொள்வதேனோ? மெய்யாக தெரிந்ததெல்லாம் பொய்யாகி போனதேனோ? அந்த காவிய காதலும் தோற்று போவதேனோ? சிறு கஞ்சாடையாலே கவர்ந்து விட்டதாலோ?
கணித ஆசிரியை ஏனோ நொடியில் தமிழ் ஆசிரியை போல கவிதை ஈட்டத் துவங்கிவிட்டாள். அவளை தூக்கிக் கொண்டு அந்த ரூஃபுக்கு வந்தவன் ஒரு வழியாக அங்கிருந்த சிறு ஓட்டை வழியாக வெளியேறும் வேளை சரியாக லிப்ட் படார் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்தது. பெண்ணவள் முகத்தில் மரண பீதி வந்து சென்றது. சற்று நொடியில் உயிர் பிழைத்து இருக்கிறார்கள். மாறன் சொன்னபடி அங்கிருந்து வரவில்லை என்றால் அவ்வளவுதான், மேலோகம் போய் சேர்ந்திருப்பார்கள். லிப்ட் விழுந்த சத்தம் கேட்டு அத்தனை பேரும், முக்கியமாக மீனாட்சி அம்மா கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்க, கைக்கு கிடைத்த பழம் வாய்க்கு கிடைக்கவில்லையே என்பதை போல கார்த்திக் கையை பிசைந்தபடி நிற்க, அம்மா என்று சத்தத்துடன் நிமிர்ந்து பார்த்த மீனாட்சியின் அன்னை அங்கு தூரத்தில் உடலில் சிறு கீறலுடன் அவள் நடந்து வருவதை பார்த்து இப்பொழுதுதான் அவருக்கு உயிரே வந்தது. மீனாட்சி என்று கூக்குரலிட்டு கத்தியவர் அங்கு பாவாடை மற்றும் மாறன் சட்டையுடன் நடந்து வந்தவளை பார்த்து ஓடோடி சென்று அணைத்து கொண்டார். செத்தே போயிட்டேன்டி, உனக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு அவர் மகளின் கண்ணமெங்கும் முத்தம் வைத்தவர் அப்பொழுதுதான் பார்த்தார் பக்கத்தில் இருந்த மாறனை. தம்பி, நீங்க ரொம்ப நன்றி தம்பி, கோடி நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. கண்ணீருடன் நன்றி சொல்ல மாறன் அவர் கையை கீழிறக்கினான். கூட்டிட்டு போங்க. அதற்கு பின் எதுவும் சொல்லாமல் நடந்து சென்றவன் ஒரு 4-8 எடுத்து வைத்து என்ன நினைத்தானோ மெல்ல அவள் பக்கம் திரும்பி பார்த்தான். கார்த்திக்கின் குடும்பமும் மீனாட்சி அன்னையும் அவளை சுற்றி நின்று அவள் திரும்பி வந்த சந்தோஷத்தில் பேசிக் கொண்டிருக்க, அந்த கூட்டத்தின் நடுவே ஏதோ ஒரு உந்துதலில் மீனாட்சி அந்த கழுத்தை மட்டும் திருப்பி மாறனை பார்க்க, நொடி பொழுதில் இருவர் பார்வையும் அந்த மின்னல் வெட்டை போல தொட்டு சென்றது.